ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னாக்க, பேச்சுலர் டிகிரியில் ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஆயில் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், வெட்டினரி சயின்சஸ், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தா போதும். அதோடு இல்லாமல் மாஸ்டர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி மட்டும் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் டிகிரியில் மெடிசன் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான ஏஜ் லிமிட்லாம் பார்த்தாக்க கேட்டகரி சைஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துங்க. எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க, எத்தனை வயசு வரல நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துங்க. பார்த்துட்டு உள்ளே வாங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதாவது mrb.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் அதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்றது பாருங்கள். இதுக்கு நேராக ரைட் சைடில் ரெஜிஸ்டர்/லாகின் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இப்போ தான் நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அதனால் இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் அப்ளைடு ஃபார் அப்படின்ட்டு பாருங்கள். அதில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய நேம் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங், அதாவது உங்களுடைய இனிஷியல், அதாவது உங்களுடைய நேம் அப்படிங்கிற கட்டத்தில் நேமு மட்டும் டைப் பண்ணுங்கள். ரைட் சைடில் இனிஷியலுக்கான கட்டம் தனியாக கொடுத்துருக்காங்க, அதில் இனிஷியலை போடுங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர், மேலே ஃபீமேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கீழே ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரைமரி மொபைல் நம்பர், நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் இந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிடுங்க. செகண்டரி மொபைல் நம்பருங்கிறது ஆல்டர்னேட்டிவ், அதாவது இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், இதை கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க, அதுலேயும் அதே இமெயில் ஐடி டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இதுக்கான பாஸ்வேர்டு நம்ம தனியாக செட் பண்ணணும். அதாவது பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா, அதாவது அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வர்றது மாதிரி இருக்கணும். அது மாதிரி மிக்ஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிங்க. சாம்பிளுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், ராஜா @2021 அப்படின்ட்டு. இதெல்லாம் ஆர் மட்டும் கேபிட்டல் லெட்டரு, மற்றெல்லாம் ஸ்மால் லெட்டர். அதுக்கப்புறம் இது ஸ்பெஷல் கேரக்டர் நீங்கள் வேறு எது வேணாலும் கொடுத்துக்கலாம், ஹேஷு, அண்டர்ஸ்கோர் இது மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வர்றது மாதிரி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் மேலே டைப் பண்ண பாஸ்வேர்டை கீழே டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோடு இருக்குது பாருங்கள், அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த கட்டத்தில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பர்சனல் இன்ஃபர்மேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் மேலேயே இருக்கும். நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், இமெயில் ஐடி, ஜெண்டர் இதெல்லாம் வந்துடும். இதுக்கப்புறம் என்னன்னாக்கா ஃபாதர் நேம், மதர் நேம், அதாவது உங்களுடைய அப்பா பேர், அம்மா பேர் இதெல்லாம் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மதர் டங், அதாவது தாய்மொழி என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. மேரிட் அப்படின்னாக்கா பக்கத்துலேயே ஸ்பவுஸ் நேம் என்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு கட்டம் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த எக்ஸாம் சென்டர் வித் கோட் அப்படின்றது பாருங்கள். இது எந்த எக்ஸாம் சென்டர், அதாவது இப்போ திருச்சியா, சென்னையா, மதுரையா, எந்த ஏரியாவில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த சென்டர் சூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர். ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான், நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், கொடுக்காமையே இருக்கலாம். அதே மாதிரி தான் பேன் நம்பரும் ஆப்ஷனலில் வச்சுருக்காங்க, கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், கொடுக்காட்டியே இருக்கலாம். பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ பிறந்த ஊரை இந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னாலிட்டி இந்தியன். அடுத்தது நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய சொந்த மாவட்டம் எது, அந்த மாவட்டத்தை இதில் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேட்டிவ் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்காஸ்ட்டு, என்ன ஜாதி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும், என்ன
கேஸ்ட்டோ சப்காஸ்ட்டோ அந்த சப்காஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ரிலீஜியன், என்ன ரிலீஜியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய ரிலீஜியன் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் வாங்கினீங்க, அது எந்த தாலுக்காவில் இஷ்யூ பண்ணாங்க, அதுக்கப்புறம் இஷ்யூயிங் அத்தாரிட்டி, அதாவது தாசில்தாரா இல்லை டெப்டி தாசில்தாரா, சோனல் டெப்டி தாசில்தாரா அப்படிங்கிறது ஆப்ஷனலில் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணால், அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எப்போ வாங்கினீங்க அந்த டேட்டை வந்து அதில் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய அதாவது அட்ரஸ் டீட்டெயில்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து டைப் பண்ணால் இதுக்கு கீழே வந்து சிட்டி அல்லது தாலுக்கா ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, பின்கோடு, அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு அப்படின்னாக்க நீங்கள் வந்து இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் டைப் பண்ண அட்ரஸ் எல்லாம் ரைட் சைடுக்கு வந்து ஃபில் ஆகிக்கும். இல்லை கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து டைப் பண்ணலாம். லெஃப்ட் சைடு வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, ரைட் சைடு வந்து பர்மனெண்ட் அட்ரஸையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பர்டிகுலர்ஸ் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி, பிஜி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது பிஜி இல்லைன்னா நீங்கள் வந்து விட்டுடலாம். எஸ்எஸ்எல்சிக்கு நேராக வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் போட்டுங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இயர் ஆஃப் பாசிங், எந்த இயர் முடிச்சிங்க 10th அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மீடியம், என்ன மீடியத்தில் படிச்சிங்க 10th அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஹெச்எஸ்சி, அதே மாதிரி வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து ஸ்டேட் போர்ட் ஆஃப் மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிறது வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயர் ஆஃப் பாசிங், 12th வந்து எந்த இயர் முடிச்சிங்க அப்படிங்கிறது வந்து இயரை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மீடியம், என்ன மீடியம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. இதில் முக்கியமானது என்னென்னாக்கா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க 12th ஒரு சப்ஜெக்ட் வந்து தமிழ் வந்து கம்பல்சரி படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்து யூஜி டிகிரி, நீங்கள் வந்து என்ன டிகிரி அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங், மீடியம். அதே மாதிரி பிஜி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி அப்படின்னு கேட்குறாங்க. நோ கொடுத்துருங்க. எஸ்ஆர்னா எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நோ கொடுத்துருக்குறேன். அதாவது நோ கொடுத்தாச்சு. இன்கேஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் எஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் டீட்டெயில், நீங்கள் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து நோ கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்து வேறு ஹையர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துங்க. அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துங்க. அதுக்கு அடுத்தது சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோடு பண்ணணும் அந்த பேஜில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஃபோட்டோ வந்து என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோட்டோ வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து 500 KB வரலாம் இருக்கலாம். அதாவது லெஸ் தென் வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து 500 KBக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர், அதாவது மேக்ஸிமம் 200 KB வரலாம் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறது நல்லது. என்னோடய டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்னாக்க இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கனாக்க நீங்கள் எங்கே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சிக்னேச்சர் எல்லா டாக்குமெண்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா அப்லோடு பண்ணியாச்சு அப்படின்னாக்க 100% கம்ப்ளீட்டட் அப்படின்னு காமிச்சிடும். அதே மாதிரி சிக்னேச்சர், அதே மாதிரி வந்து மற்ற டாக்குமெண்ட்லாம் என்னென்ன அப்படின்னாக்க 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு. அதாவது 10th மார்க் ஷீட்டில் வந்து அட்டெம்ப்ட் எழுதினாங்க அப்படின்னா 2 மார்க் ஷீட்டு 3 மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னாக்க அது 1 by 1 வந்து PDF ஃபார்மேட்டில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 3 MB வரலாம் இருக்கலாம் இதனுடைய சைஸு. அதே மாதிரி வந்து 12th மார்க் ஷீட்டும் அதே மாதிரி தான். மேக்ஸிமம் வந்து
3 MB வரலாம் இருக்கலாம். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அப்லோடு பண்ணிவிடுங்க. அதே மாதிரி யூஜி பிஜி எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதாவது யூஜிஆர் அங்கே நீங்கள் வந்து யூஜிஆர்லாம் என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா யூஜிஆர்லாம் இங்கே இருக்கும். பிஜி வந்து காமிக்காது. பிஜிஆரில் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி பிஜி சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து என்ட்ரு பண்ணி அதாவது அப்லோடு பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு பண்ணிங்க அப்படின்னாக்க 100% கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி காமிக்க. இதுக்கப்புறம் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோடட் கிளிக் ஹியர் டு சி அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்ம கிளிக் பண்ணி என்னாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம என்ன அப்லோடு பண்ணுறோம் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் அப்லோடு பண்ணுவோம். அதனால் கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்லோட் ஆயிடுச்சு ஃபைல் அப்படின்னா ஃபைல் அப்லோடட் அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து எல்லா ஃபைலும் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மஸ்ட்டு அது வந்து லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும் ப்ரிவியூவில். இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்குது எடிட் பண்ணணும் அப்படின்னாக்க இதில் வந்து எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்க இந்த டிக்ளரேஷனில் அந்த செக் பாக்ஸ் 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை பேமெண்ட் செக்ஷனுக்கு போகும். இது வந்து கேட்டகரி சைஸ் வந்து நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்க கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 700 பே பண்ணால், அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேட்டகரி வச்சு வந்து பேமெண்ட்டு காமிக்கும். இப்போ வந்து இந்த பேமெண்ட் 700 காமிக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பே நவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனது இப்போ வந்து பேமெண்ட் செக்ஷனுக்கு உள்ளே போகுது. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம், நெட் பேங்கிங் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. கார்டு அப்படின்னாக்கா அதில் வந்து கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு 2 ஆப்ஷன், அதில் 2 ஆப்ஷன் வருது. இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த கார்டு வேணாலும் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை டெபிட் கார்டு அப்படின்னாலும் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து கார்டு யூஸ் பண்ணும்போது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் கார்டு ஆப்ஷன் அப்படின்னு கேட்கும். அதாவது கிரெடிட் கார்டு இருந்தாலும் டெபிட் கார்டு இருந்தாலும் என்ன கார்டு அப்படிங்கிறத வந்து கேட்கும். அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கார்டு நம்பர், அதாவது கார்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கார்டு ஹோல்டருடைய நேமு, அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி மந்த்து அண்ட் இயர், அதுக்கப்புறம் சிவிவி நம்பர், இதெல்லாம் வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். இதில் கன்ஃபார்ம் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது காமிக்கும். அதாவது ஒவ்வொரு கார்டுக்கு தந்தாலும் வந்து அந்த கன்வீனியன்ட் ஃபீஸ் வந்து ஆட் ஆகும். நான் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கும். டெபிட் கார்டுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கும். எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் இப்போ வந்து பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது யுவர் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் இஸ் சக்ஸஸ், யூ கேன் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ், கிளிக் ஓகேங்குது. இப்போ வந்து ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இது வந்து ஃபார்ம் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம வந்து ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தான் வந்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மெத்தட் இது தான். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நீங்களாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.